பாருங்க இந்த கை பார்த்தீங்களா, இந்த கை லெஃப்ட் சைடு செட் ஆகாது. அதுக்காக நம்ம இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் இந்த பக்கம் பண்ணியிருக்கோம். இது பேச போறாரு கேளுங்களா. பார்த்தீங்கன்னா ஹாய், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் 2 முந்தானே புதுசாக எடுத்தேன். எனக்கு வந்து ஆக்சிலேட்டர் வந்து இப்போ எப்பவுமே ரைட் சைடில் தான் எல்லா பைக்கும் இருக்கும். எனக்கு கை சைடில் நான் லெஃப்ட் சைடில் மாற்றுறதுக்காக ஷோரூமில் கேட்டிருந்தேன். அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணி இங்கே வந்து இவங்களை மாற்றி தர சொன்னால் இவங்க பக்காவை மாற்றி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ. இந்த ஆக்சிலேட்டர் பாருங்கண்ணே, இந்த ரேஸ் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த பக்கம் ரேஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே லெஃப்ட் சைடு வராது. அவங்க கை சரியாக இல்லாதனால இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க. எனக்கு இந்த பக்கம் தான் ஆக்சிலேட்டர் கொடுக்க வசதியாக இருக்கும். நாங்கள் இது புது வண்டி, இது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி அவங்க ரொம்ப கேட்டனால இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, இது ஆக்சிலேட்டர், இந்த கிரிப்பும் மாற்றி. கஸ்டமருக்கு இந்த மாதிரி கை சரியில்லை, அதனால இந்த ஆக்சிலேட்டர் வந்து நம்ம லெஃப்ட் சைடு பண்ணியிருக்கோம். எப்பவுமே ரைட் சைடு தான் வரும். இந்த மாதிரி கை சரியில்லாதவங்களுக்கு நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சிங்க. எப்போவுமே லெஃப்ட் சைடு வராது, லெஃப்ட் சைடு பண்ணி கொடுக்குறோம். நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கா கையில் அடிக்கடி பட்டு இந்த மாதிரி எனக்கு ஆக்சிலேட்டரு கேபிள் வந்து எனக்கு ரைட் சைடில் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லெஃப்ட் சைடில் வரணும்னு சொன்னீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு கூட நம்ம பண்ணி கொடுப்போம். இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி கஸ்டமர் வந்து எனக்கு கை ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஷோரூம்லேருந்து புது வண்டி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு பண்ணி கொடுத்துருக்கேன்.